இன்னைக்கு நம்ம எம்ஐ வர்சஸ் பிபிகேஎஸோட மேட்ச் ரிவ்யூ பார்ப்போம். டாஸ் வின் பண்ண பஞ்சாப் ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ண சூஸ் பண்ணாங்க. பேட்டிங் பண்ண வந்த எம்ஐல ஓபனர் ரிகில்டன் வழக்கம் போல சொதப்பினாரு. சூரியகுமார் யாதவ் அவுட் ஆனதுக்கு அப்புறமா நமந்தீர் உள்ள வந்து டீகாக்கோட சேர்ந்து ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப்பை பில்ட் பண்ணாங்க ரெண்டு பேரும். நமந்தீர் 50 ரன்ல அவுட் ஆனாலும் டீகாக் 112 ரன் அடிச்சு நாட் அவுட்ல இருந்தாரு. 20 ஓவர் முடியும் போது எம்ஐ 195 ரன் அடிச்சு 6 விக்கெட் இழந்திருந்தாங்க. பஞ்சாபோட பவுலர் சைடுல பார்த்தா சஷாங்க் சிங் ஒரு விக்கெட்டும் மார்க்கோ யான்சன் ஒரு விக்கெட்டும் ஹர்ஷ்தீப் சிங் சூப்பரா போட்டு 4 ஓவர்ல 22 ரன் மட்டுமே கொடுத்து 3 விக்கெட் எடுத்தாரு. யான்சனோட ஓவர்ல ஷ்ரேயஸ் ஐயர் ஹர்திக் பாண்டியோட ஒரு சூப்பரான கேட்ச் பிடிச்சாரு. 196 ரன் டார்கெட்டோட உள்ள வந்த பஞ்சாப் பவர் பிளேலே பொளந்து கட்டினாங்க. பிரயான் ஷாரி என்ன 15 ரன்ல அவுட் ஆனாலும் அவருக்கு அடுத்து வந்த கூப்பர் கானலி பிரப்சிம்ரன் சிங்கோட சேர்ந்து நல்லாவே பேட்டிங் பண்ணாரு. கூப்பர் கானலி அவுட் ஆனதுக்கு அப்புறமா ஷ்ரேயஸ் ஐயர் உள்ள வந்து பிரப்சிம்ரன் சிங்கோட சேர்ந்து நல்லா மேட்ச் எடுத்துட்டு போனாரு. கிட்டத்தட்ட 15வது ஓவர்லேயே மேட்சை முடிக்கிறதுக்கு கொண்டு வந்துட்டாரு. ஆனால் 16வது ஓவரில் ஷ்ரேயஸ் ஐயர் அவுட் ஆயிட்டாரு. இருந்தாலும் 16.3 ஓவர்ஸ்லயே மார்க்கஸ் ஸ்டாயினிஸ் உள்ள வந்து மேட்சை முடிச்சு கொடுத்துட்டாரு. இறுதியா பஞ்சாப் இந்த மேட்சை 7 விக்கெட் வித்தியாசத்துல ஜெயிச்சாங்க. பஞ்சாபோட பேட்டிங்ல பாத்தீங்கன்னா பிரப்சிம்ரன் சிங் 80 ரன் அடிச்சிருந்தாரு. ஷ்ரேயஸ் ஐயர் 66 ரன் அடிச்சிருந்தாரு. எம்ஐ பவுலர்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாருமே எக்ஸ்பென்சிவா தான் இருந்தாங்க. இருந்தாலும் ஷர்துல் தாக்கூர் எக்ஸ்பென்சிவா போட்டிருந்தாலுமே ஒரு விக்கெட் எடுத்திருந்தாரு. கசன்ஃபார் மட்டும் ரொம்ப நல்லாவே போட்டு 2 விக்கெட் எடுத்திருந்தாரு. மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு பாத்தீங்கன்னா ஹர்ஷ்தீப் சிங்க்கு கிடைச்சது.